அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு 22/8/2023 முதல் 28/8/2023 வரை எந்தெந்த விஷயங்கள் எப்படி அமைய போகின்றன, காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன, வீடு தேடி வரும் தொல்லையாக அமையக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் பார்க்கப்படுகின்றன, ஆனால் அதே சமயம் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 7 நாட்களில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலிமை வாய்ந்த சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டக ஸ்தானத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு மாறுகிறாருங்க. அவர் 3ஆம் இடத்திற்கு மாறுவது அமோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சனி 3, 6, 11 சஞ்சரிக்கும் போது நல்ல பல பலன்களை நிறைந்து கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிற்கு சனி வக்ரகதியில் மாறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான சிரமங்கள் குறைந்து முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பையும் வழியையும் உறுதிப்படுத்துகிறதுங்க. எனவே இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனியின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிரமங்கள் குறைகிறது. கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த அர்த்தாஷ்டக பாதிப்பினால் ஏற்பட்ட பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தற்போது முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. இருந்தாலும் அவர் டிசம்பர் முதல் அர்த்தாஷ்டக சனியாக மீண்டும் அமரப்போகிறார். எனவே அதற்கு உள் நல்ல ஒரு பல முடிவுகளை எடுக்கலாம். அவசரமாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக பல்வேறு விதமான முடிவுகளை இந்த தருணத்தில் மேற்கொள்ளலாங்க. அப்படி மேற்கொள்ளக்கூடிய முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது. பல்வேறு விதமான காரிய தடைகள் விலகுகிறது. திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம். பெரிய அளவிற்கு வேலை சுமை என்பது அதிகரிக்காது, அலைச்சல் என்பது அதிகரிக்காதுங்க. மனதில் ஏற்படக்கூடிய கற்பனையான பயன்கள் விலகுவதற்கான வாய்ப்பு அதீதமாக கிடைக்கிறது. உங்களை பற்றி மற்றவர்கள் விமர்சனம் செய்வதால் சில சிரமங்கள் வந்தாலும் மற்றவர்களை பற்றி நீங்கள் விமர்சனம் செய்ய வேண்டாங்க. மற்றவர்களை பற்றி விமர்சனம் செய்வதால் இந்த தருணத்தில் தேவையில்லாத சிரமங்கள் வீடு தேடி வரக்கூடிய தொல்லையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் இந்த தருணத்தில் புதிய தொழில் துவங்குவது, தொழிலை விரிவுபடுத்துவது, தொழில் சார்ந்த விஷயங்களில் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய முயற்சியை மேற்கொள்வது போன்ற அனைத்தையும் மேற்கொள்ளலாம். சனியின் அமைப்பு காரணமாக இவை அனைத்தும் சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. பல்வேறு விஷயங்களை விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் அதீத வேகத்துடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதுங்க. பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கனகச்சிதமாக கிடைக்கிறது. எனவே நல்ல வளர்ச்சியும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தில் சின்ன சின்ன தவறுகளை கூட தெரிந்து கொண்டு நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பிற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெரிய தவறுகள் பெரிய அளவிற்கு நேர்ந்து விடாமல் கண்ணும் கருத்துமாக செயல்படுவதால் சனியின் அமைப்பு காரணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் இந்த தருணத்தில் மற்றொரு முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய ராகு குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. ராகுவினால் சில நன்மைகள் நிறைந்து கிடைத்தாலும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ர கதியில் திரும்பும் போது நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனால் இந்த தருணத்தில் அவர் 6ல் இருக்கிறாருங்க. ருண ரோக சத்ருஸ்தானத்தில் இருப்பதால் சில கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாது ராகு 6ல் இருந்தாலும் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நட்பு பகையாக மாறலாங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அந்யோன்யம் அதிகரிப்பதற்கு பதிலாக சில கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த கருத்து மோதல்கள் பல்வேறு விதமான சிரமத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒன்றாகவும் பார்க்கப்படுதுங்க. அதிலும் குறிப்பாக நண்பர்கள் இந்த தருணத்தில் சில தேவையில்லாத விரும்பத்தகாத நிகழ்வுகளில் ஈடுபடுவதால் மன வருத்தம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் பகை உணர்ச்சி அதிகரிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் ராகு கேது அமைப்பு காரணமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது கேது விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. கேது விரயத்தில் இருப்பது பல்வேறு விதமான விரய செலவுகள் கட்டுக்குள் அடங்காத ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் ஒன்றை நினைத்தால் நிறைவேறுவது ஒன்றாக அமைந்து விடுகிறது. கடன் தொல்லைகள் அதிகரிக்கும். வீடு தேடி வரும் தொல்லையாக சில தொல்லைகள் அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் மனதிற்கு கவலை அளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். அனைத்து விதமான பணிகளையும் தைரியத்துடன் எதிர்கொள்ள முடியாத ஒரு மனநிலை ஏற்படலாங்க. ஒரு சில விஷயங்களை மேற்கொள்ளும் போது சிறு பதட்டம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த தருணத்தில் வீடு கட்ட முயற்சி செய்வது மற்றும் பல்வேறு விதமான பணிகளில் நன்மைகள் நிறைந்து கிடைத்தாலும் சில விஷயங்களில் மறைமுக தொல்லைகள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மறைமுகமாக சில எதிர்பாராத சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக அமைகிறதுங்க. எனவே இந்த தருணத்தில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை. தேவையில்லாத வீண் விரய செலவுகள் ஏற்படும். எதிர்மறையான சிந்தனைகள் சற்று தலை தூக்குங்க. கேதுவின் அமைப்பு காரணமாக விழிப்புணர்வு இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயம் சூரியன் முழு ஆட்சி பலத்துடன் ஜீவனஸ்தானத்திற்கு வருகிறாருங்க. ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் முழு ஆட்சி பலத்துடன் அமர்வது பல்வேறு விதமான
பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியனின் அமைப்பு காரணமாக சிறு விஷயத்திலிருந்து கூட மிகப்பெரிய நன்மை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொழில் ரீதியாக எந்த பணியை மேற்கொண்டாலும் நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அரசாங்க உதவிகள் மற்றும் பின்னடைவை சந்தித்து வந்த பல திட்டங்களை மிக விரைவாக அதீத நன்மையுடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. சூரியன் 10ல் இருப்பது அமோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியனுடைய இந்த மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது சனி இந்த தருணத்தில் மிக சிறப்பாக சஞ்சரிக்கிறார். சூரியனும் வலுவாக அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத விபரீத லாஜ யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. மேலும் இதை வலு சேர்க்கும் வகையில் உறுதி செய்யக்கூடிய வகையில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. செவ்வாய் லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பது வீட்டுமனை வீடு போன்ற சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. பல்வேறு விதமான காரிய தடைகளை சந்தித்து வந்த மறைமுக பிரச்சனைகளை எதிர்கொண்டு வந்தவர்களுக்கு அவற்றிலிருந்து சில நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. செலவுகள் அதிகரித்தாலும் அவை திருமண செலவுகளாகவோ அல்லது முதலீடுகளாகவோ அல்லது சொத்துக்களாகவோ மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தியானது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பக்கம் செயல்படுவதால் அனைத்து விதமான சிரமங்களும் குறைந்து நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு விருச்சிக ராசிகளுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த தருணத்தில் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கடன் தொல்லைகள் சற்று அதிகரித்தாலும் கூட அவற்றில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கட்சியிலும் உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. இந்த தருணத்தில் அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் 10ல் இருக்கிறாருங்க. புதன் 10ல் இருப்பது நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாகவும் உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான பணிகளை எதிர்கொள்வது மட்டுமல்லாது கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தில் சந்திரனும் மிக சிறப்பாக சஞ்சரிக்கிறாருங்க. சந்திராஷ்டமம் போன்ற நிகழ்வுகள் இல்லை. இந்த தருணத்தில் பல கிரகநிலைகளில் மாறி இருக்கக்கூடிய மாறுதல் என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான முன்னேற்றத்தை கொடுத்தாலும் ராகு குரு போன்ற சில கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக சில விஷயங்களில் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில சங்கடங்கள் ஏற்படும். இவற்றை மட்டும் உணர்ந்து கொண்டு பொறுமையுடன் நடந்தால் போதும். இந்த வாரம் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான வாரமாக மாறும். பல்வேறு விதமான விஷயங்கள் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் பக்க உறுதுணையாக செயல்படக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுவது சந்திரன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய், சூரியன், ராகு மற்றும் சனி. இந்த கிரகநிலைகள் மிக அதீத பலத்துடன் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கின்றன. ஆனால் குரு, கேது போன்ற கிரகநிலைகள் சாதகமாக இல்லை. மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேதுவால் சில தொல்லைகள் அதீதமாக வீடு தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எதிர்மறையான சிந்தனைகளும் தலை தூக்கும். இவற்றை தவிர்த்து நன்மை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள். நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு.